இந்த வருஷத்துல ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கேட்கிற கடைசி செய்தி சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில். போதும். நல்ல பிதாவே, என்னோடும் எங்களோடும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நீர் பேசுவீராக. பிரயோஜனமானவைகளை எனக்கும் எங்களுக்கும் போதிக்கிற தெய்வம், இந்த காலை வேளையில எங்களை முற்றிலும் உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாய் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகள் நாங்கள் வாசித்த வேத வசனத்தின் படியாக இருந்தாலும் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் யாக்கோபு சொன்னது போல கர்த்தர் கூடவே இருந்தீர். ஆண்டவர் நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும். அடிமையின் நாவை கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணும். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நீர் கட்டளையிடும். உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கட்டும். கர்த்தாவே கண்ணீரோடு உம்மை துதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பது உரக்க சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். திக்குவாயையும் அந்த நாவையும் அபிஷேகத்தின் தெய்வம் மறைத்து பிதாவின் ஆவியானவர் அடிமைக்குள்ளாக இருந்து பேச செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க சங்கீதம் 66:12. Psalm 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். போதும். செழிப்பான இடத்தில். அது புது வருஷத்துக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. தாவீது இந்த பாடலை பாடுகிறார். தாவீது இந்த பாடலை என்ன செய்கிறார்? பாடுகிறார். அவர் பாடும்போது சொல்லுகிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அல்லேலூயா. இப்ப கடந்த வருஷத்துல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையா இப்ப பார்த்து கேட்க போறேன்னு வைங்களேன். போன வருஷம் 2013 உங்க வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இதையெல்லாம் வைத்து மொத்தத்துல சொல்லுவீங்க, 2013 போல நான் நொந்து போன வருஷம் எதுவுமே இல்லை. எத்தனையோ வருஷங்களை நான் கடந்து வந்தாலும் 2013 ரொம்ப நொந்து போயினேன் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, 2013 என் வாழ்க்கையில ரொம்ப நான் வேதனைப்பட்ட வருஷம், நான் வியாதிகளின் வழியாக கடந்து போன வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாதிகளின் வழியாக கடந்து போனாலும் இப்ப உயிரோட இங்கதான் இருக்காங்க. ஆமென். நான் வியாதிகளின் வழியாக கடந்து போன வருஷம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்ட ஒரு வருஷம், ஒரு ஹெவி லாஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப தங்கராஜுடைய மனைவிய நம்ம கேட்டா அவங்க அதான் சொல்லுவாங்க, எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராத ஒரு பெரிய இழப்பு. கடந்த வருஷத்துல சிலர் நம்முடைய திருச்சபையிலிருந்து கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள்.
இந்த 2013 இந்த குடும்பங்களில் எல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. இன்னும் ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஒவ்வொரு விதமா நம்ம கேட்டோம்னு சொன்னா, கடந்த வருஷம் 2013 எப்படி இருந்துச்சு என்பதை குறித்து அவர்கள் பல்வேறு விதமாக அவர்கள் சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு நகோமி கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அந்த அம்மா? நகோமி, பைபிள்ல நகோமி இருந்தாங்கல்ல, அந்த அம்மா கிட்ட நீங்க அந்த அம்மாவை பார்த்து கேட்குறீங்க, அம்மா இந்த வருஷம் எப்படிம்மா இருந்துச்சுன்னு. அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்பா கசப்பான வருஷம். சிஸ்டர் நகோமி, நகோமின்னு என்ன கூப்பிடாதீங்க, 2013 நகோமி நான் சந்தோஷத்தை அனுபவிக்கல, நான் வேதனைகளையும் துக்கங்களையும் அனுபவித்த கசப்பான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் தாவீது, அவர் ராஜா தான். ராஜா கிட்ட போய் நீங்க கேக்குறீங்கன்னு வைங்க, தாவீது அவர்களே நீங்க பெரிய ராஜாவாச்சே, 2013 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, பேருக்கு தான் யார் ராஜா, புரியுதா, நான் ராஜா தான், சிங்காசனத்தில் தான் இருக்கிறேன், ஆனா போன வருஷம் சஞ்சலமும் தவிப்பும் நிறைஞ்ச ஒரு வருஷம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படித்தானங்க? என்ன சொல்லுவாரு? சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த ஒரு வருஷம். நான் ராஜா தான், ராஜாவாக இருந்தாலும் சஞ்சலத்தின் வழியாக தவிப்பின் வழியாக நான் கடந்து போன ஒரு வருஷம். இப்ப ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யோவேல் தீர்க்கதரிசி. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அந்த தீர்க்கதரிசி மூலமா தான் ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அதை நிறைவேற்றினார். சும்மா தீர்க்கதரிசி இல்லைங்க, அவர் சொன்னதுதான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. இப்ப அந்த தீர்க்கதரிசியை பார்த்து நம்ம கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்னா, ஐயா போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு. அப்பாடா பயங்கர நஷ்டம் நிறைந்த ஒரு வருஷம், அத்திமரம் துளிர் விடல, திராட்சை செடியில பலனே கிடைக்கல, என்ன பிரயாசப்பட்டு அத்திமரத்தை நான் வச்சேன், திராட்சை செடிகளுக்கெல்லாம் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், பேங்க்ல லோன் வாங்கி போட்டேன், ஆனா எவ்வளவு போட்டாலும் பயங்கரமான நஷ்டம். அத்திமரம் துளிர் விடாமல் போனது, ஆட்டு மந்தைகளிலே முதலே இல்லாமல் போனதுன்னா எல்லாமே அவுட்டு. கோமாரி வந்துருச்சு, என்ன வந்துருச்சு? கோமாரி வந்து எல்லாமே அவுட்டு. திராட்சை செடி அங்க போட்டிருந்தீங்களே, திராட்சை செடியில செடி மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாதியா. பயங்கரமான நஷ்டம். எரேமியா கிட்ட போயாச்சு. இப்ப எரேமியா அவர்களே போன வருஷம் எப்படி இருந்துச்சு? எரேமியாலாம் பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, யோ நான் நிற்கிறது நிர்மூலமாகாம இருக்கிறதே கிருபையா, தொலைஞ்சு போயிருப்பேன் போன வருஷம், அவ்வளவு கேவலமான கேடான வருஷம், அத்தனை வேதனைகளையும் என் வாழ்க்கையில நான் என்ன செஞ்சிட்டேன், அனுபவிச்சிட்டேன். அப்ப பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இடத்திலேயே போய் இதையெல்லாம் கேட்டா போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கள் வடித்த கண்ணீரையும் கடந்து வந்த கசப்பான பாதைகளையும் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களே அப்படின்னா உங்ககிட்ட கேட்டா என்ன செய்வீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். எரேமியாவுடைய புலம்பலே பின்னால போயிரும். உங்ககிட்ட கேட்டா அட சொல்லுங்க, அல்லேலூயா. எரேமியாவின் புலம்பல் ஒரு மூளைக்கு போயிரும், அது எங்கேயோ போயிரும். எரேமியா தோத்து போமா எதுல? புலம்பல் பாடினதுல. 2013 எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னென்ன காரியங்களை எல்லாம் சொல்லுவீங்க தெரியுமா? அப்பா இதே மாதிரி ஒரு வருஷம் இனி பிறக்கவே கூடாதப்பா. ஆமே. சிலர் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில இன்னும் ஒரு முறை வருவதாக இருந்தால் 2013 நான் நினைவு கூறுகின்ற வகையிலே இன்னும் ஒரு சம்பவம் என் ஜீவியத்திலே நடக்குமேயானால் 2014 எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா 2013 சிலர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாங்க,
இவங்க என்ன இப்படியெல்லாம் சொல்றாங்க, இவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு. நம்ம அதுக்காக களத்துல போர்டு போட்டுக்கிட்டு அலைய முடியும்? நான் இந்த துன்பத்தோடு அலைகிறேன், துக்கத்தோடு அலைகிறேன்னு நமக்குள்ள இருக்கிற காரியம் நமக்குள்ளேயா தெரியும்? ஆமே. நாம் கடந்து போகிற பலவீனம் நமக்குள்ளேயா தெரியும்? நம்ம கடந்து போகிற கசப்பான அனுபவங்கள் நமக்குள்ளே இல்லையா இருக்கிறது? ஆமே. அநேகர் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட கசப்பான பாடுகள் எல்லாவற்றின் வழியாக கடந்து போனாலும் வெளியே சொன்னா கர்த்தருடைய நாமம் கனவீனம் அடையுமே என்று சொல்லி இத்தனை கசப்பான பாதைகளின் வழியாக கடந்து போனாலும் வெளியே சொல்லாம கர்த்தர் சன்னிதானத்திலே புழுங்கி புழுங்கி அழுது தங்கள் கசப்பை வெளிப்படுத்தினவங்க எத்தனை பேர் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இவர்களை பார்த்தால் நல்லா தானங்கயா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பார்த்து இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணையான்னு. ஏன்னு கேட்டா நம்ம எதையுமே வெளியில புலம்பாம இருக்கிறோம். இப்ப தனியா இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குவீங்க, அப்பதானே உங்க நிலைமையை பார்த்து சொல்லுவோம், அப்பா இவங்கள மாதிரி நம்ம இருக்கவே கூடாதுப்பா, நம்ம இவங்கள மாதிரி ஆகக்கூடாதப்பா, இவங்கள மாதிரி ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிரும் தெரியுமா? இவங்க என்ன கண்ணீரின் வழியாக கடந்து போயிருக்கிறார்கள். ஆமே. ஆனா ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். நேரி போக பண்ணினீர். இத்தனையும் என் வாழ்க்கையில நீர் தான் அனுமதிச்சிரு. ஹல்லேலூயா. ஏறி போக பண்ணினீர். ஏறி போனார்கள் என்று சொல்லவில்லை. ஏறி போனார்கள் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் தற்செயலாக நடந்தவைகள். மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள் என்று சொன்னால் அது எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில தற்செயலாக நடந்தவைகள். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், ஏறி போக பண்ணினீர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உமக்கு தெரியாம எதுவுமே நடக்கல ஆண்டவரே, எல்லாத்தையும் நீர் தான் அனுமதிச்சிரு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கடந்த வருடத்திலே கடந்த நாட்களிலே நீர்தான் அனுமதித்தீர். நீர் அறியாமல், நீர் அனுமதிக்காமல் 2013ல எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல. அல்லேலூயா. எதுவும் நடக்கல ஆண்டவரே. அவர் சொல்லுகிறார், நீர் தான் நடந்து போக பண்ணீர் என்றால் என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்பு அதை நீர்தான் அனுமதித்தீர். நான் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அதை நீர்தான் அனுமதித்தீர். திடீரென்று என் சரீரத்திலே பலவீனம் தாக்கியது, அதை நீர்தான் அனுமதித்தீர். கர்த்தாவே, நீர் அனுமதித்தீர். நீர் அனுமதித்ததினாலே நாங்கள் தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம். ஆமென். நாங்கள் தண்ணீரையும் தீயையும் என்ன செய்தோம்? கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் அனுமதித்ததினாலே நாங்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறோம்? இவைகளை எல்லாம் எங்க வாழ்க்கையில நீர் அனுமதித்தாலும் நாங்க துவண்டு போகாம இன்னைக்கும் ஜீவனோட தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நீர் இவைகளை எல்லாம் என் ஜீவியத்திலே அனுமதித்தபடியினால், ஆண்டவரே, நீர் இவைகளை எல்லாம் என் ஜீவியத்திலே அனுமதித்தபடியினால் தண்ணீரை நாங்கள் கடந்தோம், தீயை நாங்கள் கடந்தோம். ஆனாலும் கூட இன்றைக்கும் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே, எங்களை செழிப்பான இடத்திலே நீர் கொண்டு போய் விட போகிறீர். ஹல்லேலூயா. ஆமென். இவைகள் எல்லாவற்றின் வழியாக இதுவரைக்கும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்து வந்தாலும் கூட எரேமியா அவரிடத்திலே போய் கேட்டால் அவர் சொல்லுவார், அப்பா, நாங்க சாகாதது உயிர் ஒண்ணு மட்டும்தான் எங்களை விட்டு போகல. அவர் என்ன சொல்றாருங்க? எரேமியா என்ன சொல்லுகிறாரு? உயிர் ஒண்ணு மட்டும்தான் எங்களை விட்டு போகல. உயிரோட இருக்கிற அவ்வளவுதாயா, வேற ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உயிரோடையாவது வச்சிருக்கிறாரே உன்னை சாட்சி சொல்ல. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் சாகாமல் பிழைத்திருந்து, ஆமென், நான் சாகாமல் பிழைத்திருந்து, நான் சாகாம இருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள் கடந்து வந்த போதிலும் நான் இன்றைக்கும் சாகாமல் இருக்கிறேன். எதற்கு என்று சொன்னால், ஆண்டவர் செய்தவைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவிலும் கூட, இப்படிப்பட்ட இழப்புகளின் நடுவிலும் கூட, இப்படிப்பட்ட நான் கடந்து வந்த வேதனைகளின் நடுவிலும் கூட, கண்ணீர்களின் நடுவிலும் கூட ஆண்டவர் எனக்கு செய்தவைகளை நான் சாட்சியாக சொல்லுவதற்காக ஆண்டவர் அனுமதித்த ஒன்றும் என்னை பாதித்து நான் அழிந்து போகாதபடிக்கு
கர்த்தரே என்னை காத்தார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தெரியுமா, நம்ம கடந்து வந்த பாதையின் வழியாக கடந்து வந்ததினாலே அதை அவன் தாங்க முடியாமல் எத்தனையோ நபர்கள் தற்கொலை பண்ணி கொண்டார்கள். ஆமென். ஏங்க தற்கொலை பண்ணாரு? ஏங்க அப்படியெல்லாம் என்னங்க ஆச்சு? அவன் சொல்றத பார்த்தா, ஏன் நானும் இது வழியே தானே கடந்து போய்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன இவ்வளவு பெரிய இவ்வளவு இவனாவது இவ்வளவு இதுல தானே போறான், நான் இதையும் தாண்டிட்டனே, ஆனா எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியலையே, சரியா? அதை நான் சுமந்து கொண்டே போகிறேனே, இவைகளின் நடுவிலும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேனே அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வித்தியாசம், அவனோட ஆண்டவர் இல்லை, நம்மோட ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை நம்மோடு கூட ஆண்டவர் இல்லை என்று சொன்னால், தற்கொலை பண்ணினவனோடு கூட நானும் நீங்களும் ஒருவனாக இருந்திருப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் நடக்க பண்ணினீர். நீங்க தான் நடக்க பண்ணினீர்னா ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, 2013 நம்ம ஜீவியத்துல நடந்த, நாம் விரும்பின நாம் விரும்பாத இனிமையான கசப்பான எந்த அனுபவங்களாக இருந்தாலும் கர்த்தர் தான் அவைகள் அத்தனையையும் நம்ம வாழ்க்கையில அனுமதித்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். பவுல் கிட்ட போய் கேக்குறீங்க, ஐயா போன வருஷம் எப்படியா இருந்துச்சுன்னு. பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக. அது என்னையா ஈவு? அனுதினமும் அடிக்கப்பட்டேன், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்பட்டேன். புரியுதாங்க? இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் எனக்கு அவர் செஞ்சிருக்கிற நன்மைகள் இருக்குல்ல, அதை சொல்லவே முடியாது. ஆமென். அதை சொல்லவே முடியாது. அவர் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சும்மா அவரு சொல்லல இந்த வார்த்தையை. அவர் அனுபவித்த பாடுகளை நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருந்து தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் அனுபவித்த பாடுகள் எத்தனை பாடுகள், அவைகளுக்கு நடுவிலே சொல்லி முடியாது, சொல்லவே முடியாதுயா. எத்தனை நாள் தான் சொல்ல முடியும்? எத்தனை நாள் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஆண்டவர் அத்தனை நன்மைகளை அவைகளுக்கு நடுவிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? 2013 ரொம்ப சோகமா இருந்துச்சா? சோகத்தை மட்டும் பார்க்காதீங்க, அவைகளுக்கு நடுவிலே சுகம் இருந்த சுகத்தை பாருங்க. அந்த சோகத்தின் நடுவிலே ஏற்பட்ட சுகத்தை நீங்க பாருங்க. ஆமென். தேவரீர் மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். நீர் அறியாம, நீர் அனுமதிக்காம 2013 எதுவும் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நடக்கவே இல்லப்பா. எல்லாம் நீங்க அனுமதிச்சதுதான், எல்லாமே நீங்க அனுமதித்ததுதான். அதுல முதலாவது சொல்லுகிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். வாசிங்க, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1வது வசனம். Book of Judges chapter 13 verse 1. புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான. யார் இந்த இஸ்ரவேல் புத்திரர்? தேவனால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள். இந்த மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால். நல்லா கவனிக்கணும். இவர்கள் யார்? ஆண்டவராலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனம். இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம் மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடி ஐயா மீட்டெடுக்கப்பட்ட ஜனம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். அதாவது பெலிஸ்தியர்கள் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். பெலிஸ்தியர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தார்கள். இதுதான் தலைக்கு மேல நடக்க பண்ணினீர்னு சொன்னா அப்படி வரிசையா நிக்க வச்சுட்டு அப்படியே ஒவ்வொருத்தன் தலையிலேயே அப்படி நடந்து போறது இல்ல. ஒரு காலு உன் தலையில ஒரு காலு ஏன் தலையிலன்னு அப்படி இல்லைன்னா தலையின் மேல் நடக்க பண்ணினீர்னா கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? பெலிஸ்தியர்களுடைய கையில 40 வருஷங்கள் ஒப்பு கொடுத்தாரு. ஏன் ஒப்பு கொடுத்தாரு? நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, போன வருஷம் கர்த்தர் இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு என் வாழ்க்கையில் அதெல்லாம் அனுமதிச்சுட்டாருன்னா நான் என்ன கேட்கிறேன், போன வருஷம் மீட்கப்பட்ட ஜனமே உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் யோக்கியமாய் இருந்தீர்களா? நல்லா கவனிக்கணும். பாத்திரமானது நல்லா கவனிங்க, பாத்திரமானது அழுக்கடையும் போதுதான் மீண்டும் கழுவப்படும். அப்படிதானங்க? குயவன் கையில் இருக்கிற களிமண் அது குயவனுடைய இஷ்டத்துக்கு அடே நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் இந்த களிமண் என்ன செய்கிறான், வெட்டி எடுத்து நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு வேணும்னு சொல்லி, நீ ஒன்னும் தங்கம் கிடையாது, நீ மண்ணு தான். நல்லா கவனிக்கணும், நீ மண்ணு. ஆஃப்டர் ஆல் நீ மண்ணு தான். நீ ஒன்னும் தங்கம் கிடையாது, நீ வெள்ளி கிடையாது, நீ பொண்ணு கிடையாது, புரியுதா? நீ கோமேதகம் கிடையாது, நீ மண்ணு. நீ மண்ணா இருக்கும் போதே ஒரு குயவன் உன்னை தேடி வந்து நீ எனக்கு வேண்டும் என்று உன்னை வெட்டி எடுத்து உன்னில் இருந்து இருக்கிற கற்கள் கப்பிகள் எல்லாவற்றையும் பிரித்தெடுத்து உன்னை பூ மாதிரி மண்ணா மாற்றி நீ எனக்கு வேணும்னு தான் கைக்குள்ள வச்சிருக்கிறானே, அவன் கைக்குள்ள நீ அடங்கி இருக்க வேண்டாம்? சொல்லுங்க, அடங்கி இருக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம தெரிந்தெடுக்கப்பட்ட மண், தெரிந்தெடுக்கப்பட்ட மண் அந்த தெரிந்தெடுத்தவனுடைய கைக்குள்ளே அது அடங்கி இருக்காத போது என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த குயவன் திரும்பவும் கீழே போட்டு மிதிக்கிறான். இதான கஷ்டமா இருக்கு. போன வருஷம் அத்தாய நடந்துச்சு, வேற ஒண்ணும் இல்லை. ஆமே, ஒரே பக்கத்துல பார்க்காதீங்க, ஒரே பக்கத்துல பார்க்க கூடாது. ஆண்டவர் ஏன் தலையின் மேல் நடக்க பண்ணினார், ஏன் கர்த்தர் ஏன் என்ன நடக்க பண்ணினார், ஏன் எல்லாரும் நாம் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம் தானே, கர்த்தர் என் வாழ்க்கையில எதற்கு இதை அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே குறை சொல்லக்கூடாது. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நான் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். நானும் கடந்து போனேன், நானும் பலவிதமான சூழ்நிலைகளில நான் கடந்து போன காரியம் உண்டு. அதற்கு நான் என்னை ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்னதான் ஆராய்ந்து பார்க்கணும்? 2013 கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் என் தலையில மேல் ஜனங்களை நடக்க பண்ணினார் என்று சொன்னால், இந்த பெலிஸ்தியர்கள் எனக்கு விரோதமாய் வருவதற்கு கர்த்தர் அனுமதித்தார் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நீ மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமாய் கடந்த வருடத்திலே செய்த காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மனிதர்களை உன் தலையின் மேல் நடந்து போக பண்ணினது உண்மை. அதை அனுமதித்தது கர்த்தர் தான், அல்ல சந்தேகமே வேண்டாம். கர்த்தர் தான் அனுமதித்தார். எதற்காக? எதற்காக? இஸ்ரவேல் ஜனமே, தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமே, மீட்கப்பட்ட ஜனமே, மறுபடியும் கர்த்தர் விரும்பாதவைகளை நீ செய்ததினால், கர்த்தர் எவைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்தாரோ அவைகளின் பக்கம் உன் பார்வைகள் போனதினால், அவைகளின் பக்கமாக உன் பாதங்கள் கடந்து போனதினால் கர்த்தர் உன் தலையின் மேல் மனிதர்களை நடந்து போக பண்ணினது உண்மை. ஆமென். என்னையா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சார், ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார். ஆமென். வாசிங்க. 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். சரியா? அப்ப அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்தார்கள். காரணம், மறுபடியும் மீட்கப்பட்ட ஜனமே மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, பொல்லாப்பானவைகளை நாம் செய்தபடியினால். அடுத்தது சொல்லுகிறேன், கர்த்தர் சீமேயுடைய கரத்திலே தாவீதை கர்த்தர்
ஒப்பு கொடுத்தார். சீமை கையில கர்த்தர் என்ன செஞ்சாரு? தாவீது தாவீதை கர்த்தர் சொல்லுங்க ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, யோசேப்பின் கரத்திலே, யோசேப்பு, தாவீது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பரிசுத்தவான்கள். ஆமே, அவர்களுடைய பரிசுத்தத்தோடு நம்மளும் பரிசுத்தவான்கள் தான், நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் தாவீது, யோசேப்பு போன்ற பரிசுத்தவான்களோடு நம்மளை கொண்டு போய் பக்கத்துல நிறுத்தி வச்சா நமக்கே அவங்க பக்கத்துல, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்க என் பக்கத்துல நிக்காதன்னு சொல்ல மாட்டாங்க. யோசேப்பு என்ன பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்குவார் வாங்கன்னு. ஆனா அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தான் கூச்சமா இருக்கும். ஏன்னா அவர் பெரிய பரிசுத்தவான். ஆமே, அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் தாவீது. ஆண்டவரே சொல்றார், இந்த ஒரே ஒரு காரியத்துல தான் அவன் தப்பு பண்ணான். எந்த காரியத்துல? பத்சேபாள் விஷயத்துல ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம். அதை தவிர அவன் வேற எந்த காரியத்திலுமே தப்பே பண்ணலன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரியா? நான் என்ன கேட்கிறேன், நம்மளை கொண்டு போய் தாவீது பக்கத்துல நிக்க வச்சா தாவீது ஒண்ணு வேண்டான்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நமக்கு தாவீது பக்கத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்காதுன்னு நம்ம தான் உணர்வோம். இப்படிப்பட்ட பெரிய பரிசுத்தவான்கள், இந்த பரிசுத்தவான்கள் தலையின் மேல் கர்த்தர் மனுஷர்களை நடக்க பண்ணினார். அதுக்கெல்லாம் காரணம் இல்லாம இல்ல. ஆமென். இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் நடந்து போக பண்ணினீர். ஆண்டவரே, நீர் இப்படி அனுமதிச்சிட்டீரே அப்படின்னா மறுபடியும், ஆமென், நம்முடைய ஜீவியத்தில் ஏற்பட்ட பொல்லாப்புகள், சரியா, கர்த்தர் இவைகளை அனுமதிப்பதற்கு காரணமாய் இருந்தது. வாசிங்க அடுத்தது 66:12 திரும்பவும் வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க எதை கடந்து வந்தோம்? தீயை கடந்தோம். எதை கடந்தோம்? நாங்கள் தீயை கடந்தோம். எதை கடந்தோம்? தீயை கடந்தோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தாவீதே சொல்றாரு, நீர் தான் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சீங்க வாழ்க்கையில அனுமதித்து. கர்த்தர் அனுமதிக்காம இந்த சம்பவம் நிச்சயமா நடக்க வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2013 சிலர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு செஞ்சிட்டான், பிசாசு செஞ்சிட்டான்னு. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, கர்த்தர் அனுமதிக்காம பிசாசு நம்ம எல்லைக்குள்ள வரவே முடியாது. ஆமே, ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்காம எந்த பெலிஸ்தனும் ஒரு யூதேயாவின் எல்லைக்குள்ள வரவே முடியாது, எருசலேமின் எல்லைக்குள்ள வரவே முடியாது. கர்த்தர் அனுமதித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அனுமதித்தார். என்ன அனுமதித்தாரா? சொல்லுங்க. தீயை, நீர் தீயை எங்கள் வாழ்க்கையில நீர் அனுமதித்தீர். நாங்க தீயை கடந்து வந்தோம். 2013 நாங்க தீயை கடந்து வந்தோம். 2013 நாங்க என்ன செஞ்சோம்? தீயை கடந்து வந்தோம். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் தான் இவைகளை அனுமதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இதை அனுமதித்ததற்கு காரணமே, அவர்கள் மறுபடியும் பொல்லாப்புகளை செய்தார்கள். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த பொல்லாப்புகள் எவைகள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த பொல்லாப்புகளை நீங்கள் உங்களை விட்டு விலக்கி கொள்ளாவிட்டால், ஒருவேளை 2014 இந்த தீயும் தண்ணீரும், கிருபையும் நன்மையும் உன்னை தொடரும் என்று சொன்னது போல தீயும் தண்ணீரும் உன்னை தொடரலாம். ஆமென். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் இன்னும் 2 நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பெலிஸ்தியர்களை நீர் அனுமதித்தது போல என் வாழ்க்கையில தீயை நீர் அனுமதித்ததற்கு காரணம் என்ன? மனிதர்கள் என் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவதற்குரிய காரணம் என்ன? பொல்லாப்புன்னு சொல்லி நீங்க என்ன கூட பேசுனீங்க. என்ன பொல்லாப்பு ஆண்டவரே அப்படின்னு இந்த 2 நாள், ஆண்டவரே இந்த பொல்லாப்புகளுக்கு என்னை நீங்களாக்கும் என்று தேவ சன்னிதானத்திலே நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்வீர்களே ஆனால், அந்த பொல்லாப்புகள் எல்லாம் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்வீர்களே ஆனால், வேதத்திலே ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.
ஆமென். புதிய வருஷத்திலே கர்த்தர் நன்மைகளை செய்வார். வருஷத்தின் கடைசி பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையின் பொல்லாப்புகள் எல்லாம் நீக்கப்படும் போது, பரிசுத்தமாக்கப்படும் போது, கர்த்தர் நாளைக்கு அற்புதங்களை செய்வதற்கு 2014 கர்த்தர் ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதற்கும், நம்முடைய தலையின் மேல் நடந்தவர்கள் மேல் நாம் நடந்து போவதற்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை நிச்சயமாய் உருவாக்கி தருவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தீயையும் நாங்க எதை கடந்து வந்தோம்? தீயை கடந்து வந்தோம். தீயை கடந்து வந்தது உண்மைதான். நெருப்புக்குள்ள போட்டா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க, சாம்பலா இருக்கணும்ல. கர்த்தர் அனுமதிச்சது உண்மைதான். தீயின் வழியாக கடந்து வரும்படிக்கு நெருப்புக்குள்ள போட்டிருந்தா, தீயின் வழியை தீக்குள்ள உங்களை போட்டிருந்தா இங்க என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க, சாம்பலா இருக்கணும். நீங்க சாம்பலாக ஆயிருக்கணும். ஆனாலும் கூட பாருங்களேன், அந்த தீ கொழுந்து விட்டு இன்றைய தினம் வரைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே அது பட்சிக்கிற அந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில எரிந்து கொண்டே இருந்தாலும் இதுவரைக்கும் சாம்பலாகல. பாத்தீங்களா? அதுதானே விசேஷம். ஆமென். நல்ல கவனிங்க, அதுதானே விசேஷம். ஹல்லேலூயா. வேதம் என்ன தெரியுமா சொல்லி இருக்கு? மோசே தரிசனத்தை கண்டான் தெரியுமா? யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல ஒரு தரிசனத்தை மோசே என்ன செஞ்சான்? கண்டானா? 3வது அதிகாரம் 2வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும், ஆமா, முட்செடி, ஆமென், அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, அந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்த்தேன். என்ன காட்சியா? அற்புத காட்சி. அல்லேலூயா. தீய கடந்துட்டோங்கிறீங்கல்ல, அதையே பேசப்படாது. தீயில இவ்வளவு நாளா கடந்து போனாலும் சாகாம இருக்கேன்ல, அழிஞ்சு போகாம இருக்கேன்ல, அந்த அற்புத காட்சி அது அற்புதம். இட் இஸ் வண்டர்ஃபுல். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது அற்புதம் தானேயா? நெருப்புல போயிருந்தா நேரம் சாம்பல் ஆயிருக்கணும்ல, இதுவரைக்கும் சாம்பல் ஆகலையே. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, நம்ம சரீரத்தை பத்தி நான் பேசல, நம்முடைய விசுவாசம் இதுவரைக்கும் சாம்பல் ஆகலையே. ஆமென். இதுவரைக்கும் நம்ம விசுவாசமே சாம்பல் ஆகல. பாத்தீங்களா? யார் மாதிரி? பேதுரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? யாரிடத்துல ஆண்டவர் போவோம்? நாங்க யாருகிட்ட போவோம்? நாங்க உம்மாட்ட தான் எல்லாமே இருக்கு. நீர் அடிச்சாலும் சரிதான், உதச்சாலும் சரிதான், அக்கினியின் வழியாக நடத்தினாரும் சரிதான். ஆண்டவரே, வேற வழியே இல்லை, நாங்க உம்மகிட்ட தானே இருக்கிறோன்னு இந்த வருஷத்தின் கடைசியில அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் இதுவரைக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஆமென். நாங்க தீயை கடந்தோம். நாங்க என்ன செஞ்சோம்? தீயை கடந்தோம். ஆனாலும் கூட இத்தனை தீயின் வழியாக நாங்க கடந்து போனாலும் அந்த விசுவாசம் இதுவரைக்கும் சாம்பலாகல. அது அற்புத காட்சி தானேயா? ஆமென். அது அற்புத காட்சி தானே. எத்தனை சோர்வுகளை பிசாசு இந்த வருஷத்துல நமக்கு கொண்டு வந்திருக்கான் தெரியுமா? என்னத்தை ஜெபம் பண்ண, நம்மளே சில வேலைகள்ல பாத்தீங்கன்னா வாயிலிருந்து நம்ம விரும்பி இருக்க மாட்டோம், வலிக்கிட்டு வந்துருச்சு. என்னத்தை சொல்லிட்டோம்? ஆமா, என்னத்தை ஜெபம் பண்ணிட்டோம், என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புன நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட இன்னும் அவ்வளத்தையும் புலம்பிட்டு திரும்பவும் அவர்கிட்ட நம்ம முழங்கால் போட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இன்னும் ஜாகல. ஆமே. நீங்க புலம்புனது பிசாசு உங்களுக்குள்ள ஒரு சோர்வை கொண்டு வந்து, நீ இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணி பார்த்தல்லவ, ஜெபம்னு பண்ணல, ஆனா உன் ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு? ஒன்னும் கிடையாது இல்லையா? நீ என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை நடக்கிறதா நடக்கும். இப்படி எல்லாம் பிசாசு பேசி இருக்கிறான். ஆனாலும் கூட அவர் மேல் வைத்த விசுவாசம் இதுவரைக்கும் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இது அற்புத காட்சி தானே? இது அற்புத காட்சி தானே? ஹல்லேலூயா. பட்சிக்கிற அக்கினி எவ்வளவு வேகமா பட்சித்த போதிலும், பட்சிக்கிற அக்கினி எவ்வளவு வேகமாய் பட்சித்த போதிலும், எவ்வளவு 3 மடங்கு இல்ல, 7 மடங்கு என்ன, 70 மடங்கு பிசாசு நமக்கு விரோதமாய் அக்கினியை அவன் கொளுத்தின போதிலும் கூட இந்த விசுவாசம் அந்த அக்கினியில பொன்னாக மாறிச்சே ஒளிய சாம்பலாக மாறல. இது அற்புத காட்சி தானே ஐயா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது அற்புதமான காட்சி தானே? இது யாரால என்று சொன்னால் இது கர்த்தரால தான். ஆமென். இது யாரால? இது கர்த்தரால மாத்திரம்தான். நம்ம
தீயை கடந்து வந்தோம். நம்ம என்ன செஞ்சோம்? தீயை கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தீயின் வழியாக பாபிலோனிய சகோதரர்கள் அனனியா, மிஷாவேல், அசரியா போன்ற சகோதரர்களை கர்த்தர் இந்த அக்கினியின் வழியாக நடத்தினதற்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க, தன்னை மகிமைப்படுத்துவதற்காக. கடைசியில ராஜா சொன்ன தெரியுமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவனே தேவன். அவர் இல்லாம வேற தெய்வமே கிடையாது. அவரே இல்லாம வேற தெய்வமே கிடையாது. தேவன். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல நம்மை அக்கினியின் வழியாக தேவன் நாம் நடப்பதற்கு நம்மை அனுமதித்தார். ஆமென். அவைகளுக்கு நடுவிலும் நாமோ நம்முடைய விசுவாசமோ அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்தார். எதற்காக என்று சொன்னால், தான் மகிமைப்படுவதற்காகவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? எதன் வழியாக கடந்து வந்தோம்? அக்கினியின் வழியாக நாம் கடந்து வந்தோம். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது, தீயை மாத்திரமல்ல, நாங்க எதையும் கடந்தோம். ஹல்லேலூயா. நாங்க தண்ணீரையும் என்ன செஞ்சோம்? கடந்தோம். நாங்க தீயை மட்டும் கடந்து வரல, நாங்க தண்ணீரையும் கடந்து வந்தோம். நீங்க தண்ணீரை கடந்து வந்தோம் என்று சொல்லும் போது, நீங்க யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, யாத்திராகமம் 14 நீங்க வாசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் ஒருவரும் நடந்துராத ஒரு பாதையில கர்த்தர் செங்கடலின் வழியாக தம்முடைய பிள்ளைகளை அவர் நடக்க பண்ணினார். இதுவரைக்கும் ஒருவரும் நடந்துராத பாதையின் வழியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினார். 2013 இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த மற்ற குடும்பங்களிலே உள்ளவர்கள் நடந்துராத பாதையில கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. புதிய பாதை கர்த்தர் நடத்துறாத. நான் ஊழியத்துல இப்படிப்பட்ட அனுபவங்களை நான் அனுபவித்தேன். நடந்துராத புதிய பாதைகள். ஊழியத்துல நான் பிரச்சனைகளை சந்திக்காம இல்ல, மனம் சோர்ந்து போகக்கூடிய வகையில வார்த்தைகளை எல்லாம் கேட்காம இல்ல, நான் கடந்து போகாத பிரச்சனைகளும் இல்லாம இல்ல. எனக்கு வெளியில ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எனக்கு இருந்தது. புரியுதா? எனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் எல்லாம் வெளியிலும் இருந்தது. ஆனால் அவைகளுக்கு நடுவில் எல்லாம் கர்த்தர் ஆண்டவர் என்னை நடத்தின பாதை, நான் நடந்துராத புதிய பாதைகளின் வழியாக. புதிய பாதை என்று சொல்லும் போது நல்லா கவனிக்கணும். தீயையும் தண்ணீரையும் கடக்க முடியாமல் தவித்தோம் என்று சொல்லவில்லை. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து விட்டோம். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீயையும் தண்ணீரையும் நாங்க கடக்க முடியாம தவிக்கல. ஆமென். தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்துட்டோம். நாங்க என்ன செஞ்சிட்டோம்? கடந்து வந்துட்டோம். தீயை கடந்தோம், தண்ணீரையும் கடந்துட்டோம். அப்படி கடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. ஆமென். தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் காரியங்களை எல்லாம் செய்தார். நான் என்ன சொல்லுகிறேன்? தண்ணீரின் அந்த பெரிய செங்கடலின் வழியாக கடந்து போக வேண்டிய ஒரு பெரிய ஒரு வேதனையான சூழ்நிலைகளை மட்டும் கர்த்தர் அனுமதிக்கல. அந்த செங்கடலிலே கர்த்தர் பாதைகளையும் கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஆமென். செங்கடலிலே கர்த்தர் என்ன செய்தாருங்க? நமக்கு பாதைகளையும் திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பாதைகளிலே எவருமே நடந்ததில்லை. ஆமென். இப்போ ஒவ்வொருவர்கிட்டையும் கேட்டா கர்த்தர் உங்களை புதிதாய் வித்தியாசமாய் நடத்தின பாதைகளை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம அதாவது சில சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு சொன்னா
தற்செயலாக எதுவும் நடக்கல. இத கொஞ்சம் நம்ம ஆண்டவர் சமூகத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிச்சு பார்க்கணும். ஆமே, நினைத்தால் போதாது. சில வேளைகள்ல பாருங்க, இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் கூட இவைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஒரு உணர்வே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு சிங்கத்தினுடைய வாய்க்கு ஒரு மான் தப்பிருச்சுன்னு வைங்க, அந்த மானுக்கு ஒரு உணர்வே இருக்காது. கடவுள் தன்னை என்னை காப்பாத்திட்டா இருக்கிற உணர்வு இதுக்கு கிடையாது. அதே மாதிரி மனுஷனுக்கும் நிக்கல. நான் சொல்லுகிறேன், நான் சில வேளைகள்ல இதை நான் தியானித்து பார்த்திருக்கிறேன். எத்தனை ஆபத்துகளில நான் தப்பி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஆண்டவருக்கும் தெரியும். எத்தனை ஆபத்துகள், அத்தனை ஆபத்துகளுக்கும் ஐயா சிங்கத்தின் கெபியில கர்த்தர் போட்டுட்டாருன்னு சொல்றது முக்கியம் இல்ல. எனக்காக சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டுனார்ல, அதை யோசிக்கணியா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நெருப்புல கொண்டு போய் என்ன போடுறதுக்கு அனுமதிச்சிட்டாருன்னு சொல்றது முக்கியம் அல்ல. அந்த நெருப்பின் உக்கிரத்தை கர்த்தர் அவித்து போட்டாரு பாருங்க, அது சூடே இல்லாம ஆக்கிட்டாரு பாருங்க. ஆமென். அதை சுமந்துகிட்டு போனவையெல்லாம் பக்கத்துல போற நேரமே செத்தான். ஆனா உள்ள போட்ட பிறகே உலாவுகிற அளவுக்கு அந்த உக்கிரத்தை, அந்த அக்கினியின் உக்கிரத்தை ஒருவர் என்ன செஞ்சாரு? குறைத்தார் பாருங்க. அக்கினி தாங்க, அது அக்கினிதான். அந்த அக்கினிக்குள்ளே போனவர்கள் கொஞ்சம் பேர் செத்தா. ஆனா இந்த 3 வாலிபர்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே. நம்ம கடந்து போன இதே போல தீயும் தண்ணீரும் கடந்த பாதையில போன எத்தனை பேர் தெரியுமா? நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தாங்க முடியாம ஒருத்தன் செத்து இருக்கிறான். அதனால நான் கடன் வச்சிருக்கிறது பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்னு நினைக்கப்படாது. சீக்கிரமா கட்டி முடிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இதே நம்ம போன அதே பாதையில தான் அவனும் போன. அவனால ஜீவனோடு இருக்க முடியலையே. அவனை அக்கினி என்ன செய்து சாம்பலாக்கி போட்டுச்சுல. நீங்களும் நானும் அக்கினிக்கு பக்கத்துல போனவனே எல்லாம் செத்து இருக்கான். ஆனா அக்கினிக்கு உள்ளேயே உலாவிக்கிட்டு இருந்தோமே, நமக்கு ஒன்னும் ஆகலையே. ஆமே, அக்கினிக்கு உள்ளேயே நாம் உலாவி கொண்டு இருந்தோமே, நமக்கு ஒன்றுமே ஆகவில்லையே. நம்ம நல்லா தானே இருக்கோம். அல்லேலூயா, ஆமே. வியாதி வராதவன் எல்லாம் செத்தான். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம்ல. வியாதி வராதவனே செத்து இருக்கான். நல்லாதாயா போனாரு, நல்லாதான் போனாரு. அதுக்குள்ளயா செத்து இருக்காங்கல்ல. என்னையா? மேசிவ் அட்டாக், பயங்கரமான ஹார்ட் அட்டாக்கா. நமக்கு இடையில வியாதியே வந்துச்சுல்ல. சொல்லுங்க, நமக்கு வந்துச்சுல்ல. இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம்னா அந்த அக்கினி நம்மை பட்சிக்காதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. அதனால எப்பயுமே ஆண்டவரே, மனுஷர்களை என் தலையின் மேல் நடக்க பண்ணி நீர் தீயையும் கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம். எங்க வாழ்க்கை எப்பயுமே தீயாக இருக்கிறது, தண்ணீராக இருக்கிறது. இதே புலம்பப்படாது. தீயின் நடுவிலே தண்ணீரின் நடுவிலே கர்த்தர் எப்படி நம்மை நடத்தி வந்தார் அதை எண்ணி துதிக்கிறதுக்கு தான் இந்த 52வது ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா, ஆமென். இல்லையா? அப்ப தீயையும் கடந்தோம், தண்ணீரை பாருங்க, யோர்தான் பிரவாகித்து வந்தது. யோர்தான் பிரவாகித்து வந்தது இல்ல. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி. செங்கடலுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான் பாரு இந்த கிழமை. யார்? எந்த கிழமை? மோசை கிழமை. புரியுதாதான்? யோசிக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, செங்கடலா இருக்கட்டும், யோர்தானா இருக்கட்டும், அது பிரவாகித்து வருகிற செங்கடலா இருந்தாலும், காற்றும் கடலும், அதாவது இறைகிற அலைகள் இறைகிற செங்கடலா இருந்தாலும் சரிதான். எதுவா இருந்தாலும் சரிதான். அதுல பாதையை திறக்க பண்ணுகிற ஒருவர் நம் நடுவிலே இருந்தார். அவைகளின் நடுவிலே பாதைகளை திறக்க பண்ணுகிற ஒருவர் நம் நடுவிலே அவர் இருந்தார். இருந்தாரா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அதனால தீயை கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம்.
இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை கடந்து வர உதவியது. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சங்கீதம், அதாவது மன்னிக்கவும், ஏசாயா 43 சொல்லப்பட்டிருக்கிறது. 43:2 வாசிங்க. நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது, நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதுல இருந்து என்னத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்க? இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தாரியா. சத்தமா தான் சொல்லுங்களேன். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு எபினேசர். அவர் நமக்கு யாருங்க? அவர் யாரு? நமக்கு எபினேசர். எபினேசர் என்றால் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். சும்மா உதவி இல்லைங்க, அவர் இம்மட்டும் எனக்கு சும்மா இல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அவர் என் கூட இருந்தாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன், அவர் என் கூட இருந்தார். சிங்கங்களும் ஓநாய்களும் எனக்கு விரோதமாய் ஊளையிட்டது, கர்ஜித்தது, எல்லா காரியங்களும் செய்தது. ஆனாலும் கூட அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடக்க வேண்டிய நிலைமைகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் நான் பலவீனமான ஒரு ஆடுதான், நான் ஒரு பலவீனமான ஆடுதான். ஆனாலும் கூட என்கிட்ட கோலும் தடியும் தன் கையிலே வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பன் உண்டு என்கிற நம்பிக்கையோடு கூட அவருடைய முகத்தை திரும்பி பார்த்தேன். அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த ஆபத்தான சத்தத்தை நீ மட்டும் கேட்கல, இந்த ஆபத்தான சூழ்நிலையில உன்னை பாதுகாப்பதற்கு என் கையில உருட்டு கட்டையோட நான் இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? ஹல்லேலூயா. சிங்கம் வருதா, உனக்காக நான் அதோடு யுத்தம் பண்ணி வாயை கிழிப்பேன். ஆமே என்று சொல்லி ஒரு மேய்ப்பன் நம்மோடு கூட இருந்து, இதுவரைக்கும் சொல்றீங்க என் கூட இருந்தாருங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கு தெரியாது, நான் என் அனுபவத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த அக்கினியின் வழியாக, தண்ணீரின் வழியாக கடந்து போனேன், ஆனா நான் சாகல, இன்னும் உயிரோடு கூட இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்தின் கடைசியில நான் சாகாமல் பிழைத்திருப்பதன் நோக்கம், கர்த்தர் எனக்கு இந்த வருஷம் முழுவதிலும் அவர் எனக்கு செய்த நன்மைகளை உங்கள் மத்தியிலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுவதற்காக. அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 35வது அதிகாரம் 3வது வசனம், 35:3, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், நல்ல கவனிக்கணும், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. நான் நடந்த வழிகளிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு. ஆமென். எந்த வழிகளிலே நான் நடந்தேன்? நான் நடந்த வழி, எந்த வழிகளிலே நடந்தேன்? நான் தீயின் வழியாக நடந்தேன், நான் தண்ணீரின் வழியாக நடந்தேன். நான் நடந்த வழிகளில் எல்லாம் என்னோடு கூட இருந்த, என் கூடவே இருந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். இங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். நான் என்ன செய்வேன்? அது என்ன பலிபீடம்? நன்றி பலிபீடம். அது என்ன பலிபீடம்? அது நன்றி பலிபீடம். ஏன்னா அவர் என் கூடவே இருந்தார். நான் நடந்த வழிகளில் எல்லாம், இந்த 2013 நான் நடந்த வழிகளில் எல்லாம் அவர் என்னோடு கூட இருந்தார். இந்த 2013 முழுவதிலும் அவர் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இதுவரைக்கும் அவர் என்னோடு கூட இருந்தார். வசனம் சொல்லுகிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நீ அடுத்தது செழிப்பான தேசம். என்னங்க? செழிப்பான தேசம். இனி எந்த தேசத்துக்குள்ள போறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செழிப்பான ஒரு புது வருஷத்துக்குள்ள நான் கடந்து போவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செழிப்பான ஒரு புது வருஷத்துக்குள்ள நான் கடந்து போவேன். ஆமென். அதற்கு இன்னும் 2 நாள் இருக்கு நேரம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க,
அந்த பொல்லாப்புகள் எவைகள் என்று அறிந்து அவைகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி நீங்க செய்வீர்களே ஆனால் உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்த்து உங்களை தேவ சன்னிதானத்திலே உங்களை தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகி கொள்வீர்களே ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து இருப்பார். இதுவரைக்கும் கர்த்தர் தான் நம்ம கூட இருந்தார். இதுவரைக்கும் அவர் எபினேசர். இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறவர் இம்மானுவேல். புது வருஷத்திலே அவர் உங்களுக்கு யெகோவாயிரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை முடிச்சோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் praise God. Jesus. எல்லாரும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நடந்து சென்ற வழிகளில் எல்லாம் அவர் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நடந்த வழிகளில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஜீசஸ். நாம் நடந்து வந்த பாதைகளில அவர் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இந்த காலை வேளையில நான் நடந்து வந்த பாதை அது எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னால், ஹல்லேலூயா, நான் நடந்து வந்த பாதை அது கரடு முரடானது. நான் தண்ணீரின் வழியாக கடந்து வந்தேன். தீயின் வழியாக நான் கடந்து வந்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் நீங்க சாதாரண பாதையின் வழியாக கடந்து வரல. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீயையும் தண்ணீரையும் நீங்கள் கடந்து வந்தது உண்மைதான். ஆனால் இதுவரைக்கும் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஆஹா நன்றி. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஆஹா நன்றி. ஓ க்ளோரியா. நன்மைகள் செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு என்னை இயேசு
இயேசு அரசுக்குள் இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டு உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உமது சொத்தாக வைத்துக் கொண்டு நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே சிறந்த முறையிலே குரல் எழுப்போ சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே சிறந்த முறையிலே குரல் எழுப்போ சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டு இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டு நன்றி தகப்பனே எஸ் லார்ட் நன்மைகள் செய்தீரே ஹல்லேலூயா நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி பலிபீடம் கட்டுவோ நல்ல தேவன் நன்மை செய்தார் நன்றி பலிபீடம் கட்டுவோ நல்ல தேவன் நன்மை செய்தார் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே Yes, Holy Spirit. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே Yes, thank you Jesus. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே Yes Lord we thank thee நன்மைகள் செய்தீரே இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் எண்ணத்தை சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லுங்கள் தேவனே நீர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தாழ்மையாய் கேட்கிறேன் இந்த வருடத்துக்குள்ள இன்னும் இருக்கிற 2 நாட்கள் அதிகமாய் ஆண்டவர் சமூகத்தில் செலவு செய்யுங்க 2 காரியம் செய்யுங்க ஒண்ணு தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பொல்லாப்புகள் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் பொல்லாப்புகள் நீங்க ஆண்டவர் சன்னிதானத்தில் கழுவப்படுங்க இம்மட்டும் இவை எல்லாவற்றின் நடுவிலும் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர்
யாக்கோபு சொன்னது போல நான் நடந்து வந்த வழியில் எல்லாம் அவர் என்னோடு கூட இருந்தார். நான் அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டுவேன். ஆண்டவரை அதிகமாய் துதியுங்க. கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை நடத்தின விதத்தை குறித்து, நம்மோடு கூட அவர் இடைப்பட்டார். தீயை கடந்தோம், தண்ணீரை கடந்தோம். அவை எல்லாவற்றின் மத்தியிலும் கூட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனைகளினால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு ரோமத்தை கூட அசைக்க முடியல. ஒரு ரோமத்தை கூட அசைக்க முடியல. கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மை நல்லவராக இருந்து அவர் வழி நடத்தி வந்தார். அவர் செய்த நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை புகழுவோம். Praise you Lord. Praise you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எல்லாம் உங்க ஈவு மாத்திரமே. ஒன்றும் எங்களுடைய நீதியினாலோ எங்கள் பரிசுத்தத்தினாலோ வந்தவைகளே அல்ல. எல்லாம் உங்க கிருபையினால் வந்தவைகள் மாத்திரமே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. 2013 மனிதர்களுடைய கால்கள் எங்க தலையின் மேல் படக்கூடிய வகையில எல்லாவற்றையும் நீங்க தான் அனுமதிச்சீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுமதித்த இப்படிப்பட்ட எல்லா பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அனுமதித்த இப்படிப்பட்ட எல்லா பாதைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இவைகளுக்கு மத்தியிலும் கூட தேவரே என்னோடு எங்களோடு கூட இருந்தீங்க. யாக்கோபு சொன்னது போல நாங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிபீடம் கட்டுகிறோம். தீயை கடந்தோம், தண்ணீரை கடந்தோம். ஆனாலும் கூட இவை ஒன்றும் அனனியா, மிசாவேல், அசரியா போன்ற வாலிபர்களின் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, எங்கள் ஜீவியத்திலும் கூட, எங்கள் வாழ்க்கையிலும் கூட, எங்கள் சரீரத்தின் ஒரு ரோமங்களை கூட அசைக்க முடியாதபடிக்கு தேவரீர் யாக்கோபோடு கூட மாத்திரமல்ல, என்னோடும் எங்களோடும் கூட நீர் இருந்தீர். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க அனுகிரகம் இந்த வருஷத்தின் மீதமுள்ள நாட்களிலும், வருகை தாமதமானால் வரப்போகிற புதிய வருஷத்திலும் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் எங்களை தாங்கி எங்களை ஆச்சரியமாய் தொடர்ந்து தயவாய் வழி நடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை முற்றிலும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.